வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுவந்தி ஸ்ரீ லட்சணா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம வந்து இப்போ யோகங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 27 யோகங்களில் 7வது யோகமான சுகர்மம் அப்படிங்கிற யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுகர்மம் யோகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த சுகர்மம் யோகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுபயோகம். இந்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கும் பேரும் புகழும் உடையவர்களாக இருப்பாங்க. சுகர்மம் அப்படின்னா வந்து சு ப்ளஸ் கர்மம், அதாவது நல்ல கர்மா புண்ணிய செயல்கள், அதாவது புண்ணிய கர்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் பொருள்படும். இந்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல செயல்திறன் மிக்கவங்களாகவும் நல்ல எப்படி அதாவது நல்ல வாழ்க்கை பேரும் புகழும் செல்வாக்கும் மிக்கிறனால சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலேயும் ரொம்ப பற்றும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நண்பர்கள் மேலேயும் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. நண்பர்கள் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. நட்பை வந்து விடமாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பற்றுள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வீக காரியங்கள்லேயும் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கோயில் கட்டுறது, கோயில் கட்டுமான பணிகளில் ஈடுபடுறது, சமூக சேவைகளில் ஈடுபடுறது, பஜனைகள், இந்த கோயில் விழாக்களில் எடுத்து நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இவங்க அதிகமாக ஈடுபாடு செலுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்கிறதுலையும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் ஈகை குணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபாடோடு இருப்பாங்க. நண்பர்களையும் வந்து நல்லபடியாக மதித்து நடத்துக்குவாங்க. இதோட இந்த இதில் வந்து அதே மாதிரி கோயில் காரியங்கள், விழாக்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக எடுத்து செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப எளிமையானவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இதோட இது வந்து எந்த ஒரு கஷ்டத்துலையும் வந்து விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டத்துலையும் வந்து தன்னோட விடாமுயற்சியை விட மாட்டாங்க. அந்த செயல்கள் எந்த செயலாக இருந்தாலும் அதில் விடாமுயற்சியோடு செஞ்சு அதை வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பக்தி குணம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழ்க வளமுடன். நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.